மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு எனக்கு எதுக்கு, அவருக்கு தான் இந்த விருது கொடுக்கணும்னு டோனி வெற்றிக்கு பிறகும் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினதுக்கு பிறகும் பேசியிருக்காரு. எங்கள் தோல்விக்கு காரணமே இதுதான் ரிஷப் பண்ட் தோல்விக்கு பிறகு வேதனையோட பேசியிருக்காரு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நடந்து முடிஞ்ச சிஎஸ்கே விசஸ் லக்னோ மேட்ச்சில் முதல்ல பேட்டிங் ஆடிய லக்னோ அணி 167 ரன் சிஎஸ்கேக்கு டார்கெட் வச்சிருப்பாங்க. பின்னர் கிளம்பிறங்கிய சிஎஸ்கே அணி தொடக்கத்தில் அதிரடி விளாண்டு மிடில் ஆர்டரில் தடுமாறினாலும் டோனியோடைய அதிரடி ஆட்டத்தால் சிஎஸ்கே அணி இந்த மேட்ச்சில் ஜெயிச்சு அவங்களுடைய இரண்டாவது வெற்றியை பதிவு பண்ணாங்க. இந்த மேட்ச்சில் தலை MS தோனி 11 பாலுக்கு 28 ரன் அடித்ததுனால கேப்டன்சி சிறப்பாக பண்ணதுனால அவருக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்துருப்பாங்க. இந்த தோல்விக்கு பிறகு பேசிய கேப்டன் ரிஷப் பண்ட், இந்த போட்டியில் நாங்கள் 10லேருந்து 5 ரன் குறைவாக அடித்தது தான் எங்கள் தோல்விக்கு முக்கிய காரணம். இன்றைய ஆட்டத்தில் பிச் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் பேட்டுக்கு பால் கொஞ்சம் ஸ்லோவாக வந்துச்சு. நான் தனி நபராக இந்த மேட்ச்சில் சிறப்பாக விளாண்டதை நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ தொடர் போக இன்னும் நான் சிறப்பாக விளாடுவேன். இன்றைக்கி ரவி பிஸ்னஸ் சிறப்பாக பந்து வீசிட்டாலும் கடைசியில் அவருக்கு ஒவ்வொரு போட வேண்டும்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் அது கொடுக்க முடியாத சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். கடைசி வரையும் போட்டி எடுத்துகிட்டு போனது நல்லா இருக்குது. ஆனால் பவர் பிளேயில் நாங்கள் மோசமாக பந்து வீசிகிட்டு இருக்கோம். சில விஷயங்களை நாங்கள் மாற்றிக்கணும். நிச்சயம் இந்த தோல்வி எங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. இந்த போட்டியில் எங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் எங்கே தோற்றோம், என்னென்ன தவறுகள் பண்ணோன்னு பார்த்துட்டு அதை திருத்திக்கணும். பேட்டிங் பந்து வீச்சில் பவர் பிளேயில் நாங்கள் மோசமாக செயல்பட்டுருக்கோம். ஸோ அதை திருத்திக்கணும். அதே போல் பந்து வீச்சிலையும் நாங்கள் இன்னும் முன்னேற வேண்டும்னு ரிஷப் பண்ட் தோல்விக்கு பிறகு பேசினார். அடுத்த வெற்றிக்கு பிறகு பேசிய சிஎஸ்கே கேப்டன் MS தோனி, இந்த வெற்றி எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், எங்கள் அணி வீரர்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும். இது போல் தொடரில் வெற்றி நமக்கு முக்கியம். தொடரில் ஆரம்பத்தில் நாங்கள் மோசமாக விளாண்டு ஒரு சில போட்டிகள் தோற்றுருக்கோம். அதுக்கான காரணத்தை பார்க்கும்போது நிறைய சொல்லலாம். இன்றைய போட்டியில் வெற்றி பெற்றது ஒட்டுமொத்த அணிக்கு நம்பிக்கையை தரும். கிரிக்கெட்டை பொறுத்தளவில் நம்ம நினச்சபடி நடக்கலைன்னா கடவுள் நமக்கு அனைத்துமே கடினமாக மாற்றிடுவார். இன்றைய ஆட்டம் கூட எங்களுக்கு கடினமாக தான் இருந்துச்சு. நாங்கள் தொடர்ந்து பவர் பிளேயில் மோசமாக விளையாண்டோம், பந்து வீச்சிலையும் சரி பேட்டிங்லேயும் சரி. அதனால தான் இந்த தொடரில் நாங்கள் மோசமாக செயல்பட்டுருக்கோம். அதே போல் சென்னையுடைய மோசமான தோல்விக்கு சென்னை ஆடுகளும் கொஞ்சம் தொய்வாக இருக்கிறது முக்கிய காரணம். சொந்த மைதானத்தில் எங்கள் வீரர்கள் சிறப்பாக பேட்டிங் விளையாட முடியலை. ஆனால் பிற மைதானங்களில் நாங்கள் சிறப்பாகவே பேட்டிங் விளையாண்டுருக்கோம். அஸ்வின் மீது நாங்கள் அதிக நெருக்கடி கொடுத்தோம். அதனால் அவர் முதல் 6 ஓவரில் 2 ஓவர் வீசி ஆக வேண்டும்னு ஒரு கட்டாயம் இருந்துச்சு. இந்த போட்டியில் ஒரு சில மாற்றங்கள் பண்ணோம், அது எங்களுக்கு கை கொடுத்துருக்கு. எங்கள் அணியுடைய பலமே பந்து வீச்சு தான். ஸோ அங்கே நாங்கள் சிறப்பாக செயல்படணும். ஒவ்வொரு போட்டியிலையும் ஒவ்வொரு வீரருக்கு என்ன ரோல் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் ஒவ்வொரு போட்டிக்கு முன்பே வீரர்கள்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கோம். இந்த மேட்ச்சில் அறிமுகமான ஷேக் ரஷீத் அருமையான வீரர். அவர் வலைப்பயிற்சியில் கடந்த 2 வருஷமாக சிறப்பாக செயல்பட்டு இருந்தார். ஸோ அவர் நல்ல ஷாட் ஆடக்கூடிய வீரர், எதிரணி பவுலருக்கு அழுத்தம் தரக்கூடிய வீரர். ஸோ அவர் இன்றைய போட்டியில் சிறப்பாக விளையாண்டிருக்காரு. இதே ரோல் அவர் இதற்கப்புறமும் சிறப்பாக பண்ணுவார்னு நாங்கள் நினைக்கிறோம். இன்றைய போட்டியில் ஆட்ட நேரம் விருது எனக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் உண்மையை சொல்லனா இதை வாங்க எனக்கு மனம் இல்லை. ஏன்னா இந்த அவார்டுக்கு தகுதியான வீரர் நூர் அகமது தான். அவர் 4 ஓவர் வீசி 13 ரன்களை விட்டு கொடுத்து சூப்பராக பந்து வீசியிருக்காரு. ஸோ அவருக்கு தான் இந்த அவார்டு கொடுத்துருக்கணும். அவர் தான் இதுக்கு தகுதியான வீரர். அவரையும் ஜடேஜையும் நம்ம பாராட்டி ஆகணும். அவங்க 2 பேரும் தான் எதிரணியோடைய ரன் விகிதத்தை கட்டுப்படுத்தி சூப்பராக பந்து வீசினாங்கன்னு வெற்றிக்கு பிறகு டோனி பேசியிருக்காரு. சிஎஸ்கே விளையாண்ட முதல் 7 மேட்ச்சில் 2 வெற்றி பெற்று பாயிண்ட் டேபிளில் 10வது இடத்துல இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் சிஎஸ்கே பிளே ஆஃப் போகணும்னா அடுத்து விளையாட போகிற 7 மேட்ச்சில் 6லேருந்து 7 மேட்ச் கண்டிப்பாக ஜெயிக்கணும். ஸோ அது நடக்க வாய்ப்பு இருக்கா? MS தோனி ரிஷப் பண்டோட இந்த ஸ்பீச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்படியே கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.